சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து விமானம் புறப்படும் போதே கோளாறு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து ஓடுபாதையிலேயே உடனடியாக விமானி நிறுத்தியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இப்போ திடீரென ஏற்பட்ட இந்த கோளாறு என்பது சரி செய்யப்பட்டிருக்கிறதா, மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? காரணம் என்ன? அதாவது சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் ஸ்பைஸ்ஜெட் தனியார் பயணிகள் விமானம் இன்று காலை 10:10க்கு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. இந்த விமானத்தில் 65 பயணிகள் உட்பட ஊழியர்கள் உட்பட 70 பேர் பயணம் செய்ய இருந்தனர். இந்த விமானத்தில் நிறுத்தி வைத்திருந்த நடைமேடை 21 ஓடுபாதைக்கு கொண்டு வரப்பட்டது. அதையடுத்து அந்த ஓடுபாதையிலிருந்து விமானத்திலிருந்து வானிலிருந்து இயக்கத்திற்கான தயார் நிலையை வைத்த போது விமானத்தில் இயந்திர கோளாறு இருப்பதாக விமான இயக்குபவர் தெரிவித்த அடிப்படையில் உடனே விமான கட்டுப்பாடு அறிக்கை தெரிவித்தது என்று இதையடுத்து விமானத்தை ஏற்றினால் பெரும் விபத்து ஏற்படும் என்பதற்காக விமானத்தை இயக்காமல் விமானத்தை பழுது பணிகளில் ஈடுபட்டனர். அதன் பிறகு வெகு நேரமாகியும் பழுது பார்க்க முடிய சூழ்நிலை விமானம் தாமதமாக புறப்படும் அறிவித்தது. தகுந்த நேரத்தில் விமானம் பழுதானதை கண்டுபிடித்ததால் பெரும் விபத்தை தவிர்க்கப்பட்டது. மேலும் இது குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றது. நன்றி சுரேஷ், இது குறித்த தகவல்களுக்காக.